இது வந்து 4 ஏக்கரா 25 சென்ட்டு ஆற்றுவாரம். தண்ணி எப்பயும் போயிருக்கும். பாம்பாறுன்னு சொல்கிறாங்களே அந்த ஆறு. எப்படியா பார்த்திங்கன்னா 4 ஏக்கரா 25 சென்ட்டு, ஒரு 1.5 ஏக்கரா புறம்போக்கு அடிஷனலாக சேரும். ஆனால் பென்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே போட்டுக்கிறாரு. வாஸ்து பிரகாரம் இருக்குது. ஈசானி வந்து இந்த பக்கம் இழுத்துருக்குது. அந்த பென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் தண்ணி. ஒரு செட் டேம் கட்டியிருக்காங்க, அதில் தண்ணி இருக்குது. குறுக்கால நிலத்து கீழே வந்து செட் டேம்மு, அதுவும் பார்த்திங்கன்னா தண்ணி ஸ்டாக் இருக்கும். உங்களுக்கு அது இருக்குன்னு நினைக்கிறேன். அது தெரிந்து பாருங்கள், ஒயிட்டாக இருக்குது இல்லைங்களா, அதுதான். ஆறு, அது ஆறு பதிலாக செட் டேமு. அப்படியே பென்ஷன் கட்டுற மாதிரிங்க, அது இல்லையா. இது வந்து கரெக்டாக வாஸ்து பிரகாரம் ஈசானி வந்து கரெக்டாக உங்களுக்கு எழுத்துருக்கு. எந்த பிரச்சனையும் அது அமைதியாக இருக்குது. பக்கத்தில் மலையில் வந்து கோயில் இருக்குது. கோயில் மலை காட்டுற மாதிரிங்க, அதுதான் வந்து மங்குண்டு மலைன்னு சொல்லுவாங்க. அது வந்து பெருமாளப்பன் கோயில் இருக்குது, பெரிய கோயில் இருக்குது அங்கே மேலே. பக்கத்தில் அமைதியான இயற்கையான சூழ்நிலையோடு அங்கே இருக்கலாம். ஃபார்ம் ஹவுஸ் கட்டால் சூப்பராக இருக்கும் பாருங்கள். அதான் பென்ஷனு. நாற்பது தென்னை மரங்குது. தண்ணி பிரச்சனை கிடையாது, போர் போட்டுக்கலாம். வீடு இருக்குது, ஒரு வீடு இருக்குது. 2 பெட்ரூமோட வந்து தங்கறது செய்கிறதுக்கு வீடு இருக்குது. அதுதான் அந்த மூலையில் இருக்குது பென்ஷன். அப்படியே அது வழி வருது. ரோடு நம்ம நிலத்து ஓரமே வழி போகுது. மண் ரோடு. ஓரமே நிலம் சுற்றி வழி. ஒரு பென்ஷனுக்கு தான் எடுக்கிறது வழி. மண் ரோடு. ஆனால் உள் ரோடு தார் ரோடு வந்து மண் ரோடு. அது நம்ம நிலத்தை சுற்றி அந்த ரோடு வருது. பென்ஷனுக்கு அந்த எடுக்கிறது வழி. ரோடு சுற்றி நிலத்தை சுற்றி ரோடு. அந்த பக்கம் ஆறு, இந்த பக்கம் மண் ரோடு. நல்லாயிருக்கும், வீடு கட்டி அமைதியாக இருக்கும். வீடு ஆல்ரெடி இருக்குது, போர் மட்டும் போடணும். தண்ணி ஆல்ரெடி ஆற்றுலேருந்து தண்ணி எடுத்துக்கலாம். போர் மட்டும் பாருங்கள். இதுதான் 4 ஏக்கரா 25 சென்ட்டு, 40 தென்னை மரம். மண் நல்லா செம்பாட்டு மண், விவசாயத்துக்கு செடி மரம் வைக்கிறதுக்கு உகந்த மண். அருமையாக இருக்குது. இந்த வீட்டோட எதிர்காலம் தெரியுது. ஆறு, மலை அது.